My dear students, this is Class 12 Maths Chapter 5, Exercise 5.4, question number 8 பார்க்க போகிறோம். If the normal at the point T1 on the parabola y square equal to 4x meets the parabola again at the point T2, then prove that T2 equal to minus of T1 plus 2 by T1. ஸோ இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணோம். இப்போ நல்லா கவனிங்க, இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். ஃபஸ்ட்டு டயக்ராமேட்டிக்லி இந்த சம்மை புரிஞ்சிக்கலாம். இது வந்து 0 ஆரிஜின், ஓகேவா? ஸோ இது வந்து பெரபோலா ரைட் ஓப்பன் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x. ஓகே, இப்போது இந்த பெரபோலாவுக்கு ஒரு டேஞ்சன்ட் வரைஞ்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இதுதான் இந்த டேஞ்சன்ட். இந்த டேஞ்சன்ட்டுக்கு பர்பண்டிகுலராக ஒரு லைன் வரைஞ்சால் அதுக்கு பேர் தான் நார்மல். ஸோ இதுதான் நார்மல், ஓகேவா? ஸோ இந்த நார்மல் ஃபஸ்ட்டு T1ல் மீட் பண்ணுது பெரபோலாவை, அடுத்து மறுபடியும் போய் T2 அப்படிங்கிற பாயிண்டில் மறுபடியும் மீட் பண்ணுது. ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஒரு பாயிண்ட்டு பெரபோலா மேலே இருந்ததுன்னா ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் அட், பாருங்கள் பேஜ் நம்பர் 202, புக்கு பேஜ் நம்பர் 202ல் பாருங்கள், எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட்டை எப்படி சொல்லுவோம்னா AT ஸ்கொயர், 2AT. இப்போ AT ஸ்கொயருக்கு பதிலாக Tக்கு பதிலாக T2 வந்திருக்கனால AT2 ஸ்கொயர், 2ATக்கு பதிலாக 2AT2 அப்படின்னு எடுத்துக்கலாம். புரியுதாப்பா? சரி, இந்த T2 அப்படிங்கிற பாயிண்ட்டை இங்கே மார்க் பண்ணி வச்சுட்டேன். இப்போது ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் அட் பேராமெட்ரிக் ஃபார்ம் பேஜ் நம்பர், புக்கு பேஜ் நம்பர் 202ல் இருக்குது. நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் அட் பேராமெட்ரிக் ஃபார்ம் y plus xt equal to AT cube plus 2AT. ஓகேவா? பட் நமக்கு எந்த பாயிண்டில் வேணும்? T1 அப்படிங்கிற பேராமீட்டரில் வேணும். அட் T1 எங்கெல்லாம் T வந்திருக்கோ அங்கே T1 போட்டுக்கோங்க, ஓகேவா? ஸோ அது எப்படி இருக்குன்னா y plus xt1 equal to AT1 cube plus 2A into T1. ஓகே, இதை ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கோங்க. அதாவது T1 அப்படிங்கிற பேராமீட்டரில் நமக்கு கிடைச்ச ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல். இது யார்? ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல். இப்போது இதே நார்மல் தான் பெரபோலாவை T2 அப்படிங்கிற பாயிண்டில் கட் பண்ணுது, கரெக்டாக? ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் இதுக்குள்ளே. அப்போ அட் T2 அப்படிங்கிற பாயிண்ட்டு AT2 ஸ்கொயர், 2AT2. ஸோ எக்ஸுக்கும் ஒய்க்கும் இந்த ரெண்டு வேல்யூஸும் இதுக்குள்ளே நான் போட போகிறேன் இன் 1. அப்போ என்ன ஆகிடும் பாருங்கள், ஒய்க்கு பதிலாக 2AT2, பாருங்கள் இந்த ஒய்க்கு பதிலாக 2AT2 போட்டாச்சு. எக்ஸுக்கு பதிலாக AT2 ஸ்கொயர், AT2 ஸ்கொயர், வெளியே ஒரு T1. ஸோ ப்ராக்கெட் அடித்து வெளியே ஒரு T1 போட்டுக்கலாம். ஈக்குவல் டு இந்த பக்கம் ஆஸ் இட் இஸ் காப்பி பண்ணிக்கோங்க. ஏன்னா எக்ஸ் ஒய் இந்த சைடு மட்டும்தான் இது LHS மட்டும்தான். ஸோ AT1 கியூப் ப்ளஸ் 2AT1. ஓகே ஓகே, இப்போது 2AT2 இந்த T1 உள்ளே கொடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ AT2 ஸ்கொயர் இன்ட்டு T1 ஈக்குவல் டு AT1 கியூப் ப்ளஸ் 2AT1. ஓகே, பாருங்கள் எல்லாத்துலும் A இருக்குது, எல்லாத்துலையும் இருக்கிற ஏவும் நான் கட் பண்ணிக்கிறேன், எல்லா ஏவும் கட் பண்ணிடுறேன். அது போக ஸோ மீதி இருக்கிறத ஆஸ் இட் இஸ் நான் எழுத போகிறேன் பாருங்கள். 2T2 ப்ளஸ் T2 ஸ்கொயர் T1 ஈக்குவல் டு T1 கியூப் ப்ளஸ் 2T1. எதுலெல்லாம் 2 இருக்கோ அதை ஒன் சைட் பண்ணிக்கலாம், ஓகேவா? இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ 2T2 இங்கே இருக்கட்டும். இந்த 2T1 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 2T1 ஈக்குவல் டு T1 கியூப் இந்த பக்கமே இருக்கட்டும். இதை இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா அது மைனஸ் ஆகிடும், மைனஸ் T2 ஸ்கொயர் T1, ஓகேவா? இப்போது ஒரு மைனஸ் மட்டும் நான் இதில் காமன் எடுத்துடுறேன், அதாவது -2 காமனை வெளியே எடுத்துடுறேன். அப்போ என்ன உள்ளே நிற்கும்? மைனஸில் இந்த டேர்மு ப்ளஸ் ஆகிடும், அதாவது T1 முன்னாடி வந்துடும், T2 பின்னாடி போயிடும், ஓகேவா? இதில் பாருங்கள் ஒரு T1 காமனாக வெளியே எடுத்துடுறேன். அப்போ என்ன நிற்கும்? உள்ள T1 ஸ்கொயர் மைனஸ் T2 ஸ்கொயர்.
புரியுதாப்பா? இப்போ -2 அப்படியே இருக்கட்டும், t1 மைனஸ் t2 அப்படியே இருக்கட்டும். இங்கே t1 இதை வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம t1 ப்ளஸ் t2 இன்ட்டு t1 மைனஸ் t2 அப்படின்னு மாற்றி எழுதிக்கலாம். அதாவது ஒன்றும் இல்லை, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. ஓகேவா? ஸோ இது வந்து இந்த ப்ராக்கெட்டுக்கு நான் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ காமன் பீஸ் கட் பண்ணிடலாமா? பாருங்கள், காமன் ஃபேக்டர் t1 மைனஸ் t2 t1 மைனஸ் t2 கட் பண்ணியாச்சு. அது போக இந்த பக்கம் ஒரு -2 நிற்குது, இந்த பக்கம் t1 இன்ட்டு t1 ப்ளஸ் t2. புரியுதா? அவங்க எதை வந்து ஒன் சைட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், t2 ஒன் சைட் பண்ணியிருக்காங்க. அப்போது நான் என்ன பண்ண போகிறேன், இந்த t1 இந்த சைடு கொண்டு வந்துட போகிறேன். அப்போது மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது இந்த சைடு வந்ததுன்னா டிவிஷனுக்கு போயிடும். -2/t1 ஈக்குவல் டு t1 ப்ளஸ் t2. ஓகேவா? t2 இங்கே வச்சுக்கோங்க, t1 இந்த சைடு கொண்டு போங்க. அப்போ என்ன ஆகிடும்னா t2 ஈக்குவல் டு -2/t1 மைனஸ் t1. ஓகேவா? சரி, இப்போ இந்த மைனஸை காமனாக வெளியே எடுத்துடலாம். அப்போ லாஸ்ட்டாக t2 ஈக்குவல் டு மைனஸை காமனாக வெளியே எடுத்த பிறகு ரெண்டுமே ப்ளஸ் ஆகிடும் ப்ராக்கெட்டுக்குள்ளே, t1 ப்ளஸ் 2/t1. ஸோ இதுதான் அவங்க ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஹென்ஸ் ப்ரூவ்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.